வணக்கம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று இன்று புக்கிட் ஜாலிலில் உள்ள எஜியாட்டா அரங்கில் ஹிம்போரான் பம்பெபாசான் பாலஸ்தீன் பேரணியில் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டார்கள். 3 மணி முதல் பேரணி நடைபெறும் இடத்திற்கு மக்கள் கூட்டமாக வரத் தொடங்கினார்கள். மலேசியர்கள் மட்டுமின்றி பன்னாட்டு சமூகத்தினரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக முழக்கங்களை எழுப்பினார்கள். மக்கோத்தா சட்டமன்ற உறுப்பினரான டத்து ஷாரிஃபா அசீசா உடல்நலக்குறைவால் காலமானதை அடுத்து மக்கோத்தா சட்டமன்றம் காலியானதாக மலேசிய தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிக்கப்பட்டுவிட்டதாக ஜொஹூர் மாநில சட்டமன்ற சபாநாயகர் டாக்டர் முகமது ஃபுவாட் சர்காசி தெரிவித்தார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள நங்கிரி சட்டமன்ற இடைத்தேர்தலில் தேசிய கூட்டணி 2000 வாக்குகள் பெரும்பான்மையில் வெற்றி பெறும் என்று கிட்டா மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ சனுசி மட்னோர் தெரிவித்தார். தேசிய கூட்டணி வேட்பாளர் ரிஸ்வாடி இஸ்மாயிலுக்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதன் காரணமாக தேசிய கூட்டணியின் வெற்றி பிரகாசமாக உள்ளது என்று தேசிய கூட்டணி தேர்தல் இயக்குநருமான அவர் தெரிவித்தார். PWTC நிலையம் அருகே உள்ள LRT பாதையில் தீப்பிடித்த வீடியோ இணையத்தில் வைரலானது. இதில் இரட்டை தண்டவாள பாதைகளுக்கு இடையே உள்ள பகுதியில் நெருப்பு பரவியது. அங்கு பலத்த சத்தம் எழுந்தது. ரபிட் கேஎல் நிறுவனம் இந்த சம்பவத்தை உறுதி செய்திருப்பதோடு இது குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளது. சரவாக்கில் நடைபெறவுள்ள 21வது சுக்மா விளையாட்டுப் போட்டிகளில் குறைந்தது 35 தங்கப்பதக்கங்களை வெல்ல பேரா இலக்கு வைத்திருக்கின்றது என்று மாநில மந்திரி பசார் டத்துஸ்ரீ சரானி முகமது தெரிவித்துள்ளார். ஜூடோ, சிலாட், கபடி, சிலம்பம், கிரிக்கெட், ஹாக்கி விளையாட்டுகளில் பதக்கங்களை பெறுவார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். சென்னை கடற்கரை தாம்பரம் வழித்தடத்தில் மின்சார ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் மெட்ரோ நிலையம் பேருந்து நிறுத்தங்களை நோக்கி பயணிகள் படையெடுத்தனர். மெட்ரோ ரயில் பேருந்துகளில் கூட்டம் அலை மோதியது. பேருந்துகள் போதிய அளவில் இல்லாததால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். GST சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவை சுற்றி அமைந்துள்ள ஹவுரா, சால்ட் லேக், பாரக்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. இந்த கனமழையின் காரணமாக கொல்கத்தாவில் உள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விமான நிலையமும் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றது. விமான நிலைய ஓடுபாதை, டாக்ஸிவே முழுவதும் சுமார் 2 அடி உயரத்துக்கு வெள்ள நீர் தேங்கி நிற்கின்றது. இதனால் விமானங்களை இங்கிருந்து இயக்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சிங்கப்பூர் மரீனா பே வட்டாரத்தில் தற்காலிகமாக மூடப்பட்ட 4 இடங்களை காவல்துறை மீண்டும் திறந்துள்ளது. தேசிய தின அணிவகுப்பு முன்னோட்ட நிகழ்ச்சியை பார்க்க அந்த இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்ததால் அவை மூடப்பட்டன. கிளிஃபர்ட் ஸ்கொயர், ஃபுல்லட்டன் வாட்டர்ஃப்ரண்ட், மேலியான் வாட்டர்ஃப்ரண்ட், ஜூபிலி பிரிட்ஜ் ஆகிய அந்த 4 பகுதிகளும் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை கூறியது. தென்மேற்கு சீனாவில் ஏற்பட்ட வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் 2 மாண்டனர், 12 பேரை காணவில்லை. சிச்சுவான் மாநிலத்தின் மலைப்பகுதியில் பின்னிரவில் நிலச்சரிவு நேர்ந்தது. அதன் கங்டிங் பகுதியில் பல வீடுகள் சேதமடைந்தன. கங்டிங் உள்ளிட்ட நகர்களை இணைக்கும் சாலை மேம்பாலமும் உடைந்து விழுந்தது. அக்ஷய்குமார் ஹீரோவாக நடிக்கும் ஸ்கைஃபாக்ஸ் படத்துக்கு GV பிரகாஷ் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார். இந்த படத்துக்கு ஆஸ்கர் விருது பெற்ற கீரவாணி முதலில் இசையமைப்பதாக இருந்தது. தயாரிப்பாளர் தினேஷ் விஜயனுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் படத்தில் இருந்து கீரவாணி விலகினார். இதையடுத்து GV பிரகாஷ் அந்த படத்துக்கு ஒப்பந்தமாகியுள்ளார். ஸ்கைஃபாக்ஸ் படத்தில் அக்ஷய்குமாருடன் சுனில் ஷெட்டி, நிம்ரத் கௌர், சாரா அலிகான் உட்பட பலர் நடித்துள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 ஆண்கள் ஒற்றையர் பிரிவு பூப்பந்து போட்டியின் அரையிறுதி சுற்று ஆட்டம் இன்று மாலை நடைபெற்றது. தேசிய வீரர் லீ ஜிஜியா சிறப்பாக விளையாடிய போதிலும் தாய்லாந்தின் வித்திசானிடம் தோல்வியடைந்தார். இந்த தோல்வியின் மூலம் அவரது ஒலிம்பிக் பதக்க கனவு ஈடேறவில்லை. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.